கொஞ்சம் சின்னதாக மாற்றி யோசிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய பிஸ்னஸை 10x லெவலில் க்ரோ பண்ண முடியும். அது எப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஃப்ளவர் பிஸ்னஸ். ஆனால் 2 பேர்த்தையுமே காசு இல்லை, அதனால் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2 ஃப்ரெண்டுமே 500 ரூபா தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டு 1 500 ரூபாய்க்கு ஃப்ளவர் வாங்குறாரு. வேறு எங்கேயும் ஃப்ளவர் கடை இல்லாத இடமா பார்த்து கடையை போட்டு அந்த 500 ரூபா ஃப்ளவரை விற்று 1000 ரூபாவை மாற்றுறாரு. ஃப்ரெண்டு 2 அதே 500 ரூபாய்க்கு ஃப்ளவர் வாங்குறாரு. ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாரு. ஒரு ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அங்கே ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜுக்கு யாருமே கையில் பூ வாங்கிட்டு போகல. அப்போ தான் யோசிக்கிறாரு, இதை நம்ம பொக்கேவாக மாற்றி விற்றா அதிக காசும் வரும், ப்ளஸ் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்ச மாதிரியும் இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி அந்த பூவை பொக்கேவாக மாற்றி விற்கிறாரு. இப்போது அவருடைய ப்ராஃபிட் மட்டும் 5000 ரூபா. இங்கே ஃப்ரெண்டு 1 500 ரூபாய்க்கு தான் பூ வாங்குறாரு, ஃப்ரெண்டு 2 500 ரூபாய்க்கு தான் ஃப்ளவர் வாங்குறாரு. ஆனால் ஃப்ரெண்டு 1 விட 10x மோரில் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு. உங்களை சுற்றி இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸை கொண்டு போங்க.